Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் சிம்மராசினியர்களே, எப்படி இருக்க போது இந்த வைகாசி மாசம்? கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய பிரம்மாண்ட பயிற்சி. வெல்கம் டு என்ட்ரி அஷ்டமசன் சொல்லி பயமுறுத்தியாச்சு. தலைக்கு மேலே ராகு வரப்போகுது, தலைக்கு மேலே கேது வரப்போகுது அப்படின்லாம் சொல்லி நிறையா கேட்டு பீதியே அடையாத சிம்மராசிக்காரர்களை கொஞ்சோண்டு பீதி அடைய வைத்திருக்கிறது கிரகங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? என்னதான் கேது தலைக்கு மேலே வந்தாலும் 7ஆம் இடத்துலேருந்து ராகு உங்களை தான் பார்ப்பேன் நடம் பிடிச்சாலும், அஷ்டமத்தில் சனி அமர்ந்து கொண்டு பல அனுபவங்களை கொடுக்க தயாராக இருந்தாலும், குருவின் ஒற்றை பார்வை 3 பார்வை மிகச்சிறந்த யோகத்தை கொடுப்பதற்கான தன்மையில்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். நான் எப்பயும் சொல்றது, மாத பலன்கள் எல்லாமே சூரியனை அடிப்படையாக வைத்து தான் துவங்குகிறது. சூரியனை அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் எல்லாமே கணக்கீடு செய்கிறோம். அப்போ இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளையே அப்படி ஸ்ட்ராங்காக நம்ம அதிபதியாக வைத்திருக்கக்கூடிய சிங்கமாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் சிம்மராசிக்காரங்க. ராசிநாதன் 10ஆம் இடத்தில் அமர்தல் அப்படின்றது மிகச்சிறந்த யோகமான காலகட்டம். 10க்கு அந்த 10ஆம் வீட்டு அதிபதி வேற உச்சமாக இருக்காரு. வேற லெவல் மாற்றம் கிடைக்க போகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு. என்னதான் அஷ்டமணி சனின்னு சொன்னாலும், என்னதான் கேது, நான் திரும்பவும் அதே டைலாக்கே சொல்கிறேன் அப்படின்னு அவ்வளோ பயம். ஆஃப் லைட்டாக பார்த்தா நிறைய சிம்மராசிக்காரங்க தான் நிறைய வியூ போகுது. முன்னாடிலாம் நான்லாம் எதையுமே நம்ப மாட்டேன், என்னையே நம்ப வைக்கிற அளவுக்கு கிரகங்கள்லாம் இயக்கிட்டு இருக்கல, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே மன அழைப்பாய்தல் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அப்படின்றது பிறந்திருக்கு. கரெக்டாக ஒரே விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த வைகாசி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்றால், புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்க போகிறது. புதிய தொடக்கம் எடுத்தோன்னே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த வருஷம் இதுவரைக்கும் இல்லாத புதிய தொடக்கம் உங்களை தேடி வரப்போகிறது. ஏன்னா ராசிநாதன் 10ல் அமர்தல், 10ஆம் இடம்னே கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். ராசிநாதன் 10ல் அமர்தல் அப்படின்றதே ஒரு மிகச்சிறந்த யோகம். அதை தாண்டி அந்த 10ஆம் வீடு கொடுத்தாருல, அந்த வீட்டு அதிபதி அவர் உச்சம் அடைஞ்சிருக்கிறதுன்றதே ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பரான அமைப்பு. அப்படியே கூட அப்படியே ராகு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்த ராகுவும் கீழே இறங்கி வந்துருவாரு. உங்களை தான் பார்ப்பேன் வேற அடம்பிடிப்பார். ராகு இருக்கிற சமயம் கிரகங்களுக்கு 2 விதமான பார்வைகள், 2 விதமான பலன்கள் இருக்கும். நம்ம ராகுவை நல்ல விதமாக இயக்கிட்டோம்னா, ராகு மாதிரி ஒரு பொருளை கொட்டி கொடுக்கக்கூடியவர் யாருமே கிடையாது. ராகுவை போய் கொடுப்பாரும் இல்லைன்னு ஒரு பேர் இருக்கு. எப்பயுமே ராகு மாதிரி கொடுக்கறதுக்கு சனியால கூட முடியாது, அந்த அளவுக்கு ராகு நிறைய கொடுப்பாரு. ஒரு நாள் நைட்ல ஒருத்தர் திடீர்னு பிரபலமாகறதுக்கும், ஒரு நாள் நைட்ல ஒருத்தர் திடீர்னு பணக்காரர் ஆகிறதுக்கும், ஒரு நாள் நைட்ல லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கும் காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய ஆளே ராகு தான். அந்த ராகு 7ஆம் இடத்தில் அமர்ந்து எதிர் பாலினத்தவர் மூலமாக, பிற மொழி பேசுபவர்கள் மூலமாக, பிற மதத்தை பேசுபவர்கள் மூலமாக, பிற மாநிலத்தவர் மூலமாக, பிற நாட்டினர் மூலமாக உங்களுக்கு உதவிகள் வருவதற்கான அத்துணை வழிகளையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். யாரெல்லாம் வேலை அப்படின்ற இடத்துல ரொம்ப மன கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அவங்களுக்குலாம் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகிறது இந்த வைகாசி மாதம். மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து பிக் பாஸ் கேமரா டெலிட் பண்ணிட்டு, மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்குள்ள பயங்கரமான தொழில் முன்னேற்றம் உங்களை நோக்கி வரப்போகிறது. சாதாரண ஒரு கிளர்க்கா, சாதாரண ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்து உங்களுக்கான பிரமிப்பை அதிகரிக்க செய்ய போகிறார்கள் அப்படின்றதான் உண்மை. அஷ்டமச்சனி இருக்கார் 8ல், அதனால கொஞ்சம் அலைச்சலும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான். தலைக்கு மேலே கேது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். தேவையில்லாமல் நமக்குள்ளேயே நம்ம பேசிக்கிறது, நிறைய அமானுஷங்களை உணர்தல், ஆன்மபலம் அதிகரித்தல், இந்த மாதிரி நிறைய விடயங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா இயல்பாகவே இந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் எல்லாவற்றுக்கும் காரணி. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த 12 வீட்டையும் ஒரு இடம் கையில் வச்சிட்டு இருக்கு அப்படின்னா அது 5ஆம் இடம் தான். அந்த 5ஆம் இடத்திற்கு யாரோடும் எதோடும் ஒப்பிடவே முடியாத கேது அமரும் போது மெடிக்கல் மிராக்கல் நடக்கும். உண்மை அதுதான். நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் இதுவரைக்கும் நீங்கள் பாடுபட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தவிடுபடியாக போகுது. பணநிலையில் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்களா அதெல்லாம் சரியாக போகுது. மனநிலையில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல? மனசு மட்டும் கொஞ்சம் அப்படியே மனசஞ்சலம் அதிகரித்து ஒரு மாதிரி எப்பயுமே சிங்க கர்ஜனையாக இருக்கும். நீங்களாம் இப்படி இருந்தால் எங்களால் பார்க்கவே முடியாது. அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒன்றுமே இல்லைன்றதான் உண்மை. எல்லாம் கடந்து போகும் அப்படின்ற தாற்பயத்தோடு நீங்கள் நகர ஆரம்பிச்சு விட்டீங்கன்னா இந்த பயிற்சியில் எந்த பயிற்சியும் உங்களை ஒன்றும் பண்ண போகிறது இல்லை.
வைகாசி மாசம் மிக முக்கியமாக புதிய திட்டமிடல், புதிய தொழிலுக்கான ஒரு ஆரம்பம், ஒரு பிள்ளையார் சொல்லி உங்களுக்கு போட்டாகி விட்டுறது கிரகத்தின் வழியாக. ஏன்னா ராசிநாதன் போய் 10ல் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடமே தொழில் ஸ்தானம் தான். அந்த 10ஆம் அதிபதியும் உச்சமா இருக்காருன்ற போது சொல்லவே வேண்டாம். நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். கேட்ட இடத்துல வந்து இது வரைக்கும் தடைப்பட்டிருந்த பணமெல்லாம் வர ஆரம்பிச்சிரும். ஒரு பேங்க்லயே வந்து ஏதோ கேட்டிருக்கீங்க, இல்லை பேங்க் லோனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்லை ஒரு இடம் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, வீடு வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு கல்யாணமே பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, இது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு சரியாக போகுது. குருவுடைய பயிற்சி பிரம்மாண்டமா இருக்கு. 11ஆம் இடத்துல குரு அமர்தல் அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய ராஜயோகம். உண்மைக்கே 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் இந்த மாதிரி. மற்ற எல்லா அஷ்டமச்சனில் கஷ்டப்பட்டவங்களை தாண்டியும் சிம்மராசிக்காரங்க வந்துட்டு ரொம்ப லக்கி. ஏன் தெரியுமா? குரு ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கு. மற்ற ராசிக்காரங்களாம் கேட்டால் குருவும் ஏதோ ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு, ராகுக்கு எதுக்குள்ள ஏதோ மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, சனியும் வச்சு செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனால் இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாமே மகத்துவம் பொருந்தி கிடைக்க போகிறது. லக்னத்தில் கேது, அதாவது ராசியில வந்து கேது அமர்தல் அப்படின்றது பயங்கரமா வந்து ரொம்ப நுண்ணியமா ஒரு விஷயத்த கத்துக்க போறீங்க. நிறைய சிம்மராசி குழந்தைங்கள் வந்து பயங்கரமா ரிசர்ச்லாம் பண்ண போறாங்க. யாரெல்லாம் வந்து பிஹெச்டி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு சக்சஸ் பண்ணணும்னு நினைச்சிங்களா, அத்தனை பேருக்கும் நல்ல டைம் அப்படின்றது இனிதே ஆரம்பமாகி விட்டது. யோகமான காலகட்டம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சிம்மராசிக்காரங்களுக்கு எப்பயுமே இந்த வைகாசி மாதம் ரொம்ப யோகமா இருக்குங்க. நீங்க அப்படியே கணிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா எப்பயுமே 10ல் போய் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றதே தொழில் மேன்மை. ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு வேறு எதுவுமே வேணாங்க. சாப்பாடு இல்லாட்டி பரவாயில்ல, தூக்கம் இல்லாட்டி பரவாயில்ல, காசு இல்லாட்டி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் தனக்கான அடையாளம், தனக்கான கௌரவம், அங்கீகாரம் அப்படி இல்லைன்னா சிம்மராசிக்காரங்களால் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி மானத்திற்கு பின்னுதான் மற்ற எல்லாம் சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஆட்கள். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, எப்பயுமே வெட்டு 1 துண்டு 2 யார்ட்டையும் இதுக்கெல்லாம் இறங்க வேண்டாம். என்கிட்ட நேர்மை இருக்கும்போது, என்கிட்ட நீதி இருக்கும்போது நான் யாருக்கு தலைவட பண்ண முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஆட்கள் தான் சிம்மராசிக்காரங்க. இந்த தடவை மிஸ்டர் கேது என்ன பண்றாருன்னா, அப்படியே உள்ளுக்குள்ள உட்காந்து உலகம், மாயை, மந்திரம், தந்திரம், எந்திரம், மேஜிக்கு, அமானுஷ்யம், கடவுள், கருணை, காதல் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்க போறாரு. உள்ளுக்குள்ள வந்து ஒரு மைண்ட் வைஸ் கேட்டுக்கிட்டே இருக்க போகுது. இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு ஏதோ ஒரு பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆன தன்மை உங்களுக்கு புரிய போகுது. எழுதி வச்சுக்கோங்க, குலதெய்வம் உங்க பின்னாடி இருந்து உங்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறது. நீங்க என்ன கஷ்டம் வேணா பட்டுக்கோங்க, என்ன கஷ்டப்படுறேன்ற மாதிரி நீங்க யோசிச்சாலும் சரி, எந்த ராசிக்காரங்களுக்கும் உதவாமல் இந்த தடவை, இந்த மாதம் மட்டும் இல்லை, வரக்கூடிய எல்லா மாதமும் குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருளை அப்படியே அழகாக கையில் பிடிச்சக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா இந்த தடவை சிம்மராசி ஆட்கள் மட்டும்தான். அதுவும் எக்ஸ்பெஷலி காவல் தெய்வம்லாம் இருந்துச்சுன்னா நான் சொல்லவே முடியல. சொல்லும் போதே எனக்கு அப்படியே புல்லரிக்குது. அந்த அளவுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தெய்வ அனுகூலம், தெய்வ அனுகிரகம், தெய்வ கடாட்சம் அதிகரிக்க போயிடுது. நிறைய கோவில் குளம்னு சுத்த போறீங்க. கிட்டத்தட்ட ஜூன் மாதம், மே மாதம் ஒரு 25 தேதிக்கு அப்புறமே ஒரு மனசுல பட்டாம்பூச்சி பறக்க போகுது. ஒரு நம்பிக்கை துளிர் விட போகிறது. ஒரு 2 வருஷமா கண்டகச்சனையில பட்ட அவஸ்தை அப்படி சொல்லிலாம் மாளாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமா, ஒவ்வொரு டைப்பா, அந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 3 விதமா கொடுத்தாரு கடவுள். இந்த தடவை அதெல்லாம் நிவர்த்தியாக போகுது. முதல் விஷயம் ஆரோக்கியம் சூப்பர், ஒரு டிக் போட்டுக்கோங்க. பணம் சூப்பர். கௌரவம் மேலோங்க போகிறது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ இதுக்கு தானே சிம்மராசிக்காரங்களை எதில் வேணால் வந்து ஷேக் பண்ணிடலாம். செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சேன்னு சொன்னால் அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. எந்த ராசிக்கும் ஏற்றுக்க முடியாது. சிம்மராசிக்காரங்க வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் போகிற வரவங்களாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு, என் பொழப்புன்ற மாதிரி ஓடிட்டு இருந்த இந்த 2 வருஷ காலமும் இந்த தடவை அப்படியே மாறப்போகுது. திடீர் அதிர்ஷ்டம் உருவாக போகிறது. சனி நல்லது பண்ணுற பிளானட்லாம் இல்லைங்க சிம்மத்துக்கு. அவர் போய் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது அப்படின்றது மிகச்சிறந்த யோக காலகட்டம் தான். அதனால் யார் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஆனால் அதுக்கான சனின்னு ஒரு இயல்பு அவர் கொடுக்காம இருக்க மாட்டார்ல. இப்போ போயிட்டு வர இடங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் தொழில் மேன்மை கிடைக்க போகிறது. இது வரைக்கும் இல்லாமல் புதிய ஒரு கம்பெனிக்கு போகிறது, இல்லை புதுசாக வந்து இருக்கிற கம்பெனி விட்டு புதிய கம்பெனிக்கு போகிறது, புதுசாக ஒரு இன்டர்வியூ வர்றது, வெளிநாடு வெளி மாநிலத்திற்கு போயிட்டு வர்றதற்கான வாய்ப்புகள் கிரியேட் ஆகிறது. பிற மொழி பேசக்கூடிய மனிதர்களாலும் பிற மதத்தை சேர்ந்த நண்பர்களாலும் உதவிகள் கிடைக்கிறது. இதெல்லாமே நிறைய நிகழப்போகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு. ஏன்னா குரு உட்கார்ந்து என்ன பண்ண போறோம்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை அழகாக இயக்க போகிறார், 5ஆம் இடத்தை அழகாக இயக்க போகிறார். அப்படின்ற போது ரொம்ப சூப்பரா இருக்க போது சிம்மராசிக்காரர்களுக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இது வரைக்கும் இல்லாம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போறீங்க. திடீர்னு சிம்மராசிக்காரங்க யோகா கற்றுக்க போறீங்க. திடீர்னு சிம்மராசிக்காரங்க வந்துட்டு ஏதாவது ஹீலிங் எனர்ஜியை ஃபீல் பண்ண போறீங்க.
இதுவரைக்கும் இல்லாமல் உடல்நிலை குறித்த ஒரு ஆரோக்கியம், ஒரு அக்கறை மேலோங்க போகிறது. நிறைய பேர் வந்து மே மாதம் 20, 25 தேதிக்கு மேலே நிறைய நடக்கிறது, ஜிம்முக்கு போகிறது, உங்களை பார்த்துக்கணுன்ற மாதிரி எண்ணம் மேலோங்கிறது அதெல்லாம் நடக்க போகிறது. ஏன்னா அவங்க கொஞ்சம் இன்னும் ஒரு மாதம் நான் 2 மாதம் நான் அப்படியே திரும்ப என்ன பண்ணுவார், செவ்வாய் வந்து அப்படியே உங்ககிட்ட வந்து உட்கார ஆரம்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் சொல்லி அடிக்க வேண்டியதான். அந்தளவுக்கு நல்ல காலகட்டம் இனிதே ஆரம்பம். 2 முக்கியமான நிகழ்வுகள் இந்த வைகாசி மாதம், அதாவது ஜூன் மாதம் 14ஆம் தேதி, மே 14லேருந்து ஜூன் 14க்குள்ளே நடக்கவிருக்கிறது. என்ன அப்படின்னா, கண்டிப்பாக தொழில் டிரான்ஸ்ஃபர் நடக்க போகிறது. தொழில் ஒரு முன்னேற்றம் நடக்க போகிறது. எதிர்பார்க்காத இடத்துலேருந்து ஒரு இன்டர்வியூ கால் வரப்போது, அதன் மூலமாக நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. ஊருக்கு டிராவல் பண்ண போகிறீங்க. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு சார்ந்த மக்களிடமான ஒரு தொடர்பு உங்களுக்கு வரப்போகிறது. அதன் மூலமாக ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது. நிறைய ஆளுமை பண்பு அதிகரிக்க போகிறது. மனசுல இருந்த சஞ்சலம் எல்லாம் நிவர்த்தியாக போகிறது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, கொஞ்சம் இயற்கையோடு உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தடவை சிம்மராசிக்காரங்க பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் எந்த வயதுக்காரர்களாக இருந்தாலும் சரி, இயற்கையோடு கொஞ்சம் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். தலைக்கு மேலே கேது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மற்ற ராசிக்காரர்களை விட சிம்மம் எப்பயுமே கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதுக்கு எந்த கிரகமும் ஒன்றும் பண்ணாதுங்க. நேர்மையாக நீதியாக இருக்கவனுக்குலாம் யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் கேது வந்து அமரும் போது என்ன ஆகும்னா, ஒரு மாதிரி உங்களுக்குள்ளேயே சுருங்கிக்கொள்ள ஆரம்பிது. கேதுவே சுருங்குற பிளான்ட். அப்போ சுருங்கிக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. யாரோடையும் பேசாமல் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோமோன்ற மாதிரி எண்ணம்லாம் வரும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். மனசஞ்சலை மட்டும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் தானே தவிர மற்றபடி எல்லாமே சக்ஸஸாக போகுது. நான் எல்லாமே நல்லா இருக்கும்போது இதை உட்காந்து யோசிக்கும் போது மற்றதெல்லாம் வந்து நம்மளால பண்ண முடியாமல் போயிடும் இல்லையா? அதனால மன தெளிவு அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய நேரமாகத்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஓகே, நீங்க வந்து படிக்கிற சிம்மராசி குழந்தைகளாக இருந்தீங்கன்னா வேற வழி இல்லை, 1க்கு 2 தடவை எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஆக வேண்டிய காலம். என்னதான் ஜூன் மாதம் ஆரம்பத்துலேருந்தே நம்ம போட்டோம் அப்படின்னா எக்ஸாம் அப்போ நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி லேசினஸ், ஒரு மாதிரி மந்தத்தன்மை, இது எல்லாமே வந்து சனி கொடுப்பதற்கு தயாராக இருப்பார். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு 20 வயதிலிருந்து ஒரு 35 வயதுக்குள் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கப் போகிறது. உத்வேகம் கிடைக்கப் போகிறது. ஒரு பெரிய தொழில் தொடங்குவதற்கான வியாபார ஸ்தலம் உங்களை தேடி வரப்போகிறது. முன்னுக்கு வர போறீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல இருந்த குரு 11க்கு போகும்போது நிறைய லாபத்தை கொடுக்க போகிறார். வேலைன்ற இடத்துல யாருக்கெல்லாம் செக் வச்சிங்களோ அதெல்லாம் நிவர்த்தியாக போகுது. நீங்க ஒரு 35 வயதிலிருந்து ஒரு 50 வயதுக்குள் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. அல்டிமேட்டான டைம் பீரியட். 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானம். கர்மத்தினால் வரக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து அவங்கவுங்க விதி பயன் தான். தத்தம் கர்மமே இல்லும் வரும். தன் விதி பயன்படிதான் அவங்கவுங்களுக்கு இந்த நோய் வரணும்னு விதி இருக்கும். அப்போ இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் போய் ராசிநாதன் அமரும் போது, அந்த வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கும் போது நோய் நிவர்த்தி ஆவதற்கான அத்துணை வழிகளும் தெரிய ஆரம்பித்து விடும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க போறீங்க, பிரேவாக இருக்க போறீங்க, வழக்கம் போல சிங்கம்னா அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு நிற்க போறீங்க, பயங்கரமாக ஓட போறீங்க. வேலைப்பழு கொஞ்சம் அதிகரிக்க போகிறது. நீங்கள் ஒரு 50 வயதிலிருந்து 60 வயதுக்குள் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் நான் சொன்ன மாதிரி பயங்கரமான இறை அனுபவம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நிறைய கடவுளோட கனெக்ட் ஆகுது, பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுது, அமானுஷத்தை உணர்தல், எனக்கு மட்டும் தெரியுதேன்ற மாதிரி ஃபீல் பண்ணுது, குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த ஆசை இருத்தல், குலதெய்வம் உங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வருது, மிச்சம் வச்ச எல்லா தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுதல், அந்த மாதிரி நிறைய நல்லவைகள் அனைத்தும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. 65 வயசுலேருந்து 75 வயசுக்குள் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் 100க்கு 150 விழுக்காடு உங்களுடைய கால் சம்மந்தப்பட்ட விஷயம், இடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை. சும்மா கீழே போகும்போது விழுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள் மட்டும் தயவு செஞ்சு வித்த காட்டாதீங்க. நைட் நேர ட்ராவலை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பைக்கில் வீலிங்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் வண்டி சம்மந்தப்பட்ட, அது நீங்கள் பைக் வச்சுருந்தாலும் சரி, சைக்கிளே வச்சுருந்தாலும் சரி, சைக்கிள் செயின் வந்து போகிறது, பைக்கில் வந்து பிரேக்கு வந்து பிரச்சனையாகுது, காரில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வர்றது. இன்னும் சொல்லட்டுமா, இந்த சனி அப்படின்ற பிளானட்டே கூல் பிளானட் தான். இப்போ ஒன்றா நீங்கள் பைக்கில் போனீங்கன்னா அந்த பின்னாடி பெருசாக பம்பு மாதிரி இருக்குமே, அதில் ஏதாவது பிரச்சனை ஆகுது. காரில் போனீங்கன்னா ஏசி வந்து ஒர்க் ஆகாமல் போகிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ்லாம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, முன்கூட்டியே நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது இல்லையா? அதனால் இந்த மாதிரியான வீட்டில் ஏசி ரிப்பேர் ஆகுது, ஃபேன் ரிப்பேர் ஆகுது, இந்த மாதிரி குட்டி குட்டியான செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் மட்டும் பார்த்துக்கோங்க இந்த தடவை வைகாசி மாதம். மற்றபடி சிம்மராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது. என்ன பார்க்க போகிறீங்க இந்த தடவை? நிறைய யானை பார்க்க போகிறீர்கள் சிம்மராசிக்காரங்க. இந்த தடவை நிறைய யானை பார்க்க போகிறீங்க. யானையிடம் ஆசீர்வாதம் பார்க்க போகிறீங்க. அந்த கஜமுகனுடைய அருளால் உங்களுடைய கவலைகள் அனைத்தும் தீர்க்க போகிறது. நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் சும்மா போகும்போது யானை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். யானை உருவமாவது தெரியும். நீங்கள் மொபைல் திறக்கிறீங்க அப்படின்னா யானை வந்து தெரியும். ஏன்னா யானையை குருவுடைய காரகத்துவம் தான். நான் இருக்கேன்ப்பா, நீ கவலைப்படாதுன்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் உங்கள் கண்ணில் காட்டுவார் குரு. கண்டிப்பாக நடக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? இது பார்த்துட்டு இருக்கும்போது நைட்டாக ஆஷ் கலர் இல்லை ஒயிட் கலர் மாதிரியான ட்ரெஸ் நீங்கள் போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது. அப்படி இருக்குது அப்படின்னா இந்த செய்தி உங்களுக்கு தான். பிரபஞ்சம் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்குது அப்படின்றது அர்த்தம்.
குலதெய்வ கோவில் வழிபாடு உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அதை தாண்டியும் காவல் தெய்வங்களுடைய வழிபாடு, கால பைரவருடைய வழிபாடு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும். தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு முடியும் அப்படின்னா பக்கத்தில் பைரவர் கோவில் இருந்தால் ஒரு விளக்கு போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. உளுந்த வடை வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு வாங்க. இது ரெண்டுமே பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றம். ஏன்னா உளுந்த வடை எல்லாமே ராகுவின் காரகத்துவம் தான். ஸோ கேதுவை கூட நம்பிடலாம். அந்த ராகுவை நம்புறது இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப டேஞ்சர். அதனால ராகுவால் வரக்கூடிய தேவையில்லாத நமக்கு வரக்கூடிய இந்த கெட்ட பெயர்லாம் தவிர்ப்பதற்கு பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு புதிய உதயம் இனிதே ஆரம்பம் வைகாசி மாதத்திலிருந்து. சூப்பரா இருக்கு.